அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க நாட்டுல விறகு வெட்டியினுடைய மகனாக பிறந்து, அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உயர்ந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அவருடைய வாழ்க்கையில ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில மக்களிடம் அவர் உரையாற்றி கொண்டிருக்கும்போது, அந்த கூட்டத்தினுடைய நடுவில் இருந்து ஒரு நபர் எழுந்து நின்று ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, "உன்னுடைய முகம் குரங்கு மூஞ்சிய போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து இழிவான மோசமான வார்த்தைகளால கடுமையா பேசிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட ஆபிரகாம் லிங்கன் ஒன்றுமே பதில் பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. நாட்கள் பல வருடங்கள் அப்படியே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல அந்த அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உயர் பதவியில ஆபிரகாம் லிங்கன் அமர்ந்தார். அவர் அமர்ந்ததுக்கு அப்புறம் அவரை குரங்கு மூஞ்சின்னு சொல்லிட்டு திட்டினாருல, அந்த நபரை அழைக்கின்றார். உடனே மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, அவருக்கு என்ன மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆபிரகாம் லிங்கன் அவரை அழைத்து மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து கௌரவிக்கிறாரு. எல்லாத்துக்கும் புரியல, என்னடா இவ்வளவு இவரை இவ்வளவு மோசமா திட்டுனவரை உயர்ந்த பொறுப்புகள் கொடுத்து அலங்கரிக்கிறாரு அப்படின்னு மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, அன்னைக்கு மட்டும் இவர் கோபமான அந்த எதிர்மறையான வார்த்தைகளை வெளிவிட்டதுனால தான், அந்த வார்த்தைகள் மூலியமா தான் என் மனதுக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டு நான் ஓட ஆரம்பிச்சேன், உழைக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அதிகப்படியான முயற்சிகளுக்கு காரணம் இவருடைய அந்த இழிவான வார்த்தைகள் தான் அப்படின்னு சொன்னாராமா. ஆம் அன்பு குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து 2 விஷயத்த நாம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மோசமான வார்த்தைகள்ல திட்டும்போது ஆபிரகாம் லிங்கன் ரொம்பவே பொறுமையோடு இருந்து செயல்கள்ல அவர் யாருன்னு நிரூபிச்சு காமிச்சாரு. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய நாளைய தலைவர்களாகிய அன்பு குழந்தைகளே, தலைவர்களுக்குரிய மிக முக்கியமான பண்பு பொறுமை. பொறுமை உடையவர்கள் இந்த தேசத்தை ஆள்வார்கள். பொறுமை என்ற பண்பை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு தீமை செய்த அவருக்கு நன்மை செய்தார். என்னைக்குமே உலகத்துல தீமைகளை தீமையால அழிக்கவே முடியாது. எல்லா தீமைகளையும் நன்மையால் மட்டும்தான் அழிக்க முடியும். ஆம் அன்பு குழந்தைகளே, நீங்கள் எல்லாருமே பொறுமை குணம் உடையவர்களாக, நன்மைத்தனம் நிரம்பியவர்களாக இந்த உலகத்தில் ஜொலிக்க மிளிர பல சாதனைகள் படைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயதங்கம். நன்றி.